ஹாய் சினிமலம் வியூவர்ஸ், இந்த கரோனா இதுக்காக நம்ம சும்மா இன்றைக்கி ஒரு சண்டே ஒரு ரவுண்ட்ஸ் வந்திருக்கிறோம். இப்போ நம்ம இருக்கிற ஏரியா வந்து ஐனாவரம் ஏரியா எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்களே. அண்ணா, உங்கள் பிஸ்னஸ்லாம் எப்படி போகுது? பிஸ்னஸ்லாம் ஓரளவுக்கு சுமாராக போயிட்டுருக்கு சார். நான் இங்கே அஸ்ட்ராலஜராக இருக்கேன், ஜோசியராக இருக்கேன். நான் கடை இப்போ திறக்கிறது இல்லை, வெளியிலே நிறைய வர்றதில்லை. நம்ம இது சொல்கிறதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஜனங்க தான் அப்படியே போயிட்டு வந்துட்டுருக்காங்க. நம்ம எல்லாத்தையும் கவர்மெண்ட்டு சொல்கிறத கடைப்பிடிச்சா எல்லாமே கரெக்டாக நம்ம பண்ணலாம். இந்த கொரோனாவை நம்ம ஈஸியாக விரட்டி அடிக்கலாம். ரெண்டாவது, நம்மளுடைய முதல் மந்திரி பிரதமர்லாம் நல்லா பாடுபடுறாங்க, ரொம்ப உயிரை கொடுத்து போராடி எல்லாம் பண்ணுறாங்க. நம்ம ஜனங்க தான் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காத அத்துமீறல் இருக்காங்க. ஆனால் அது இன்னும் கட்டுப்பாடாக கொண்டு வந்தால் எல்லா பிரச்சனையும் நல்லாயிருக்கும், பிரச்சனை இல்லை. சரி, கவர்மெண்ட் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு சொன்னீங்கல்ல, உங்கள் கையில் மாஸ்க்கு க்ளவுஸ்லாம் எங்கே? இல்லை சார், நான் கடைக்கு வந்தேன், வர சொல்ல வச்சுட்டு வந்தேன். வீட்டில் பால் வாங்கிறதுக்காக வந்தேன். அதனால் வாங்கிட்டு போயிட்டு நான் வீட்டில் உட்காந்துருவேன். நான் இந்த வெளியில் வரப்போ கண்டிப்பாக அதெல்லாம் போட்டிருக்கணும்ல. வீட்டில் இருக்கிறப்போ நீங்கள் எதுவும் போட்டிருக்க வேண்டாம், வெளியில் வரப்போ போடணும்ல. கண்டிப்பாக போட்டுருவேன் சார், எல்லாம் ரெடியாக இருக்குது. நான் டக்குன்னு பால் வாங்கிறதுக்காக வந்தேன், கீழே இறங்கி, அதனால் அதை போடலை. கர்ச்சீப் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ போய் மாஸ்க் போட்டுருவேன் சார். இனிமேல் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுவேன். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னா ஐனாவரம் ரயில்வே குவார்ட்டர்ஸ் கிட்டே இருக்கிறோம், ரேஷன் கடையில். இப்போ ஆல்ரெடி இதில் எல்லோரும் க்யூ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்படியே வாங்க பாருங்கள். பார்த்திங்கன்னா யாருமே மாஸ்கே போடல, யாருமே கர்ச்சீஃப் தான் கட்டிட்டு வந்துருக்குறாங்க. ஸோ கவர்மெண்ட் என்ன தான் சொன்னாலும் ஒருத்தர் கையில் க்ளூஸ் இல்லை, மாஸ்க்கும் இல்லை, எல்லோரும் கர்ச்சீஃப் தான் கட்டிட்டு வராங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னா திருமங்கலம் சிக்னல் கிட்ட தான் இருக்கிறோம். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம போலீஸ் ஃபுல் செக்கிங் பண்ணிகிட்ருக்குறாங்க. பார்த்திங்கன்னா இங்கே தேவையில்லாத ரீசன் இல்லாத பைக் ஓட்டுறவங்க எல்லாருமே இங்கே பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ரைட் சைடில் தான் நிற்கிறாங்க. ரீசனு நிற்க வச்சுருக்காங்க, ஒன்றும் எதுவும் பேசலை. இனிமேல் தான் என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல. சொன்னேன் டேப்லெட் வாங்கிட்டு போகிறேன்ட்டு, நாங்களும் அதுக்கு தான் கஷ்டப்பட்டுக்கிறோம், எல்லோரும் இந்த மாதிரி பண்ணால் எப்படின்னு நிற்க வச்சிட்டாங்க. இந்த பக்கத்தில் தான் போயிடுவேன் நான் வீட்டுக்கு. ஒரு 10 மினிட்ஸில் போயிடுவேன். அந்த வேலை விஷயமா அதை போகிற முடியும். இந்த வேலை செக்யூரிட்டி வேலைக்கு போகிறேன், நான் பிடிச்சி வச்சுக்கிறாங்க. அதை எப்போ விடுவாங்க இல்லை என்னன்னு தெரில. ஏன்னா இப்போ நான் போயே ஆகணும், நான் வேலைக்கு இல்லை. அந்த 12 மணி டியூட்டி, இப்போ நான் போனோம், அதான் விட மாட்டுறாங்க. இப்போ நாங்கள் கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு வாங்கலான்னு வந்தோம். வீட்டாண்ட காய்கறி அதிகமாக விற்கிறாங்க ரேட்டுங்க. சரி, நம்ம ஒரு மாதமாக வேலைக்கு போகாமல் இருக்கிறதுனால சரி கம்மியாக இருக்கும், இங்கே வாங்கலான்னு வந்தோம். இவங்க என்ன நினைக்கிறாங்க, சார்ஜை போட்டு பயணம் போட்டு சுற்றுறதுனால தான் சும்மா சுற்றுறாங்கன்னு நினச்சி பிடிச்சி வச்சுக்கிறாங்க. நம்ம இதுக்கு என்ன ரீசன் சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. என்ன சொல்லுதுன்னு எங்களுக்கே தெரியல. இப்போ பெரம்பூர் பெரம்பூர்லாம் கோர்ஸ். ஆமாம், இல்லை நிறையா மார்க்கெட் இருக்குது. ஆனால் விலைவாசி வீட்டாண்டே வண்டியில் விற்கிறாங்க பார்த்தீங்களா, அதிகமாக தான் விற்கிறாங்க. சரி, நம்ம இங்கே வாங்கலாம் அப்படின்ட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஒரே டைம் வாங்கிட்டு போகலான்னு வந்தோம்.
வந்தால் இங்கே இந்த மாதிரி இவங்க பண்ணுறாங்க. பட் எவ்வளோ கம்மியாக வித்துற போகிறாங்க? இப்போ எக்ஸாம்பிள் வந்து தக்காளி வந்து 20 ரூபாய்க்கு அப்படின்னு சொல்ல முடியாது இல்லை சார். அப்படி இல்லை, இங்கே வரும்போது 5 ரூபா ஆகுது. இப்போ நாங்கள் வரும்போது இங்கே மொத்தமாக வாங்கிட்டு போகலாம். ஒரு 500 ரூபாய்க்கு வந்தால் பேக் ஃபுல்லாக ரொப்பலாம். இப்போ வீட்டாண்ட போனால் 1000 ரூபாய்க்கு தான் ஆகும். அப்போ டபுள் ஆகுது இல்லைங்களா? பெரம்பூர்லேருந்து நீங்கள் ஒரு வண்டியில் பெட்ரோல் போட்டுட்டு வரீங்க. இப்போ பெட்ரோல் போட்டு ஒரு 100 பெட்ரோல் போடுறோம். இந்த பேக்கில் எப்படி ஆகிட்டு இந்த 2 பேக் வாங்கிட்டு வந்துருக்கோம் இல்லைங்களா? ஒரே டைம் 2 வாங்கிட்டு போகலாம் தான் வரும். நம்ம வர வழியில் இந்த மாதிரி நடக்குது. நம்ம இதுக்கு என்ன சொல்லுதுன்னே நம்மளுக்கே தெரியல. மணிரத்னம் சார், இந்த பேரை கேட்கும் போதே நமக்கு அவர் படத்தில் இருக்க நிறைய விஷயங்கள் ஞாபகம் வரும். மணிரத்னம் சார் அவரோட படங்களில் நிறைய ஒற்றுமையை கையாள்வார்.